ஹாய் ஆல் குட்டீஸ். பேர் வந்து சோலார் கேர். அடுத்தது இதை 3 வகையாக செய்யலாம். ஒன்று டைனோசராகவும் செய்யலாம், இன்னொன்று இன்செக்டாகவும் செய்யலாம், இன்னொன்று ட்ரில்லிங் மிஷினாகவும் செய்யலாம். அது மட்டும் இல்லை, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா இந்த இதில் சோலார் இதுக்கு அதால் தான் வேலை செய்யும், சோலாரால். அது மட்டும் இல்லை, இதால் என்ன பயன் கிடைக்குதுன்னு பார்த்தா இல்லை எஜுகேஷனுக்கு, அதுமாதிரி ஃபன்னாக விளையாடும்போது மகிழ்ச்சியாக மிக்கும். அது மட்டும் இதில் சயின்ஸுக்கு அம்பிலேஷனும் மிக்கி. வேறு இது வந்து 8 வயசுக்கு மேலே பிள்ளைய தான் பாவிக்கிறது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே என்னென்னலாம் வைக்க போதோ அதெல்லாம் நாங்கள் இப்போ பார்ப்போம். இதுன்னதெல்லாம் ஒரு மாதிரிக்கு எப்படி செய்கிறது? அதுதானே இந்த புக் இருக்குது, இதை பார்த்து செய்வோம். இந்த புக்கை பாருங்கள், இதில் எல்லா மெத்தடும் இந்த இப்படி செய்கிற இதெல்லாம் மிக்கி. வாங்க நாங்கள் செய்வோம். ஓகே, இதாக பாருங்கள், உள்ளிக்கிற சாமான எடுத்துட்டோம். இந்த ஒன்று பச்சை கலர்லைக்கு, இன்னொன்று சாம்பல் கலர்லைக்கு. இந்த அதுக்கு வர இந்த பச்சிலோடு இந்த சோலாருக்கு வர அந்த நோமிக்கு இங்கே சோலார் இதோ மோட்டர், இங்கே பாருங்கள் சின்ன மோட்டர் ஒன்று மிக்கி. இந்த அதுக்கு அந்த டைனோசருக்கு உங்களுக்கு வர இந்த ஸ்டிக்கர் விற்க பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கட்டிங் வேணும். இங்கே பாருங்கள், எங்கள்கிட்ட கட்டிங் கிடச்சிட்டு இப்போ நாங்கள் கட் பண்ண போனோம். ஒன்று மறக்காமல் கேட்டுடுறேன். இந்த உங்கள் டீம் இது மாதிரி நான் உங்கள்கிட்ட கட்டிங் மட்டும் இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க? அதை ஒருக்கா கமெண்டில் தட்டி விடுங்க. நாங்கள் கவனமாக வெட்டணும். இந்த சின்ன கெப் எடுத்துக்கிறதுல இது மெதுவாக வெட்டணும். இப்போ பாருங்கள், கெப்பெல்லாம் கொஞ்சம் சின்ன ஆக்கி வெட்ட கஷ்டமாக இருக்கும். அதை வெட்டும்போது பார்த்து வெட்டணும். சொல்லிட்டு உடஞ்சிச்சுன்னா அப்புறம் இந்த டொய்ஸ் வந்து பிரயோஜனம் இல்லாமல் போய்க்கிறோம். இந்த பாருங்கள், இந்தாக்கி சோலார், இந்த சோலார். இது என்னது? இதுதான் இதில் ஒட்டுறதுக்கு சரி. இந்த பாருங்கள், இதுதான் சோலார். இங்கே பாருங்கள், இது வேலை செய்தால் மோட்டர் சுத்த, அப்புறம் அந்த டைனோசரும் அந்த இன்செக்ட் எல்லாம் வேலை செய்யும். இதை பாருங்கள், இந்த இதுக்கு மேலே உள்ள பொருத்தி மேலே கவரிக்கு அதையும் பிக்கணும். இப்படி உரிக்கணும். ஜஸ்ட்டுக்கு தான் உள்ளுக்கு விட்டு பிறகு தான் தோட்டம். ஓகே, இப்போ நம்ம இதை பாருங்கள், சோப்பு வயல் கருப்பு வயல் நிற்கும். அதை இந்த சிந்த கெப்புக்குள்ளே விடணும். ஓகே, இப்போ நாங்கள் இது செஞ்சால் நீங்கள் பாருங்கள், இப்போ இது கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போ அடுத்தது நாங்கள் செய்ய போகலாம். இதாக்கி அடுத்த பட்டன் பார்ட்ஸை நாங்கள் செஞ்சுட்டோம். இந்த பார்ட்ஸ் மாதிரியே இந்த பார்ட்ஸையும் கட் பண்ணி செய்வோம். நாங்கள் வயரிங்கெல்லாம் செஞ்சுட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் மற்ற இதெல்லாம் செய்வோம். வயரிங் போடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் மெதுவாக போட்டு செஞ்சாச்சு. இது செஞ்சோம்.